உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவழ செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். பேருந்து கட்டணம் திருத்தம் தொடர்பாக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த பேருந்து கட்டணங்கள் 12.19% அதிகரிக்கப்பட்டன. இந்த அதிகரிப்பை அடுத்து குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 30 ரூபாவாக அமையும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயசுதா தெரிவித்துள்ளார். நாட்டின் நாளாந்த வலுசக்தி நுகர்வு மாலை 6 மணி முதல் 10 மணி வரையிலான காலப்பகுதியில் வலுசக்தியை மிக சிறந்த முகாமைத்துவத்துடன் பயன்படுத்துவது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களின் பங்களிப்புடன் நாட்டின் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திமுக என்றாலே வளர்ச்சி, நவீன உள்கட்டமைப்பு. சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் புதிய மேம்பாலங்கள் ஒருபுறம், போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் தரமான பேருந்துகள் மற்றும் டிஜிட்டல் பயணச்சீட்டுகள் முறைகள் மற்றொரு புறம். ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் உறுதியளித்தபடி 2030 அதிகரிக்கப்பட்ட பசுமை பரப்பும், சீரான நடபாதைகளும் அழகிய பூங்காக்களும் நிறைந்த மாநகரங்களை தமிழ்நாடெங்கும் உருவாக்கி காட்டுவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தை உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நகர் காவலர் 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு அளித்துள்ளார். தண்டனை விவரம் 30ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட ஈரானுக்காக காஷ்மீர் மக்கள் தங்கம், பணம் மற்றும் செப்பு பாத்திரங்கள் உள்ளிட்டவை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். இந்த நெகிழ்ச்சியான செயலுக்கு இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் ஆதரவான சக்திகளுக்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள போரில் சர்வதேச தலைவர்கள் கைகோக்க வேண்டும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலின் தெற்கு நகரமான ஆரத் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் களத்திலிருந்து உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். சில நாடுகள் ஏற்கனவே இந்த போரில் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ளதாக தெரிவித்த நெதன்யாகு ஏனைய நாடுகள் இதில் பரந்த அளவில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். துருக்கி நகரில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 3 உயிரிழந்ததுடன் 3 சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த இலங்கையர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஆர்கப் மாநிலத்தில் வசித்து வந்த ஜெயந்தினி கணேசலிங்கம், மகன் வியூஷன் கணேசலிங்கம், சிவாஸ்கர் சுகந்தி ஆகியோர் அடங்குகின்றனர். ஈரான் அரசு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டதாக கூறப்படும் அறிக்கைகளை முற்றிலும் மறுத்துள்ளது. அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என ஈரான் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரானின் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாவது, அமெரிக்காவுடன் பின்னணியில் எந்த ஒரு இரகசிய உரையாடல்களும் இடம்பெறவில்லை என்றும் அத்தகைய தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். IPL-இல் இந்த ஒரு விதி எனக்கு பிடிக்கவில்லை என்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தலைவர் அக்ஷர் படேல் கருத்து தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான IPL போட்டிகள் இந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. லாலிகா கால்பந்து போட்டியில் ரியல் மட்ரிட் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் அட்லெட்டிகோ மட்ரிட்டை வீழ்த்தியுள்ளது. 33வது நிமிடத்தில் அட்லெட்டிகோ மட்ரிட் வீரர் அடோமெலோ லுக்மான் அபார கோல் அடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 52வது நிமிடத்தில் ரியல் மட்ரிட் வீரர் வினிசியஸ் ஜூனியர் பெனால்டி வாய்ப்பில் கோல் அடித்துள்ளார். சுரேஷ் ரெய்னா, ஹைடன், சஞ்சு சாம்சன் மற்றும் சிவம் துபே ஆகியோருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான IPL தொடர் 28ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. இதற்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ரூரட் ஷீபுக் என்ற பெயரில் கலை மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. AR ரகுமான் இசையமைத்து ரசிகர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.